ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். இன்றைக்கி என்ன விஷயம் நம்ம தெரிஞ்சு போய் பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற ஸ்டவ் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பிரச்சனை வரும். அதில் ஒரு பிரச்சனை லோ ஃப்ளேம். இந்த லோ ஃப்ளேம் வந்தால் எப்படி நம்ம அதை அவாய்ட் பண்ணுறது, எப்படி நம்ம வீட்டிலே வந்து சரி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்குறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள். அப்படியே நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ அவங்க வீடியோ பார்க்கலாம். நம்ம ஸ்டவ் வந்து ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஸ்டவ் வந்து டிஸ்மேண்டில் பண்ணுங்கள். அதாவது ரெகுலேட்டர்லேருந்து மேலே ஸ்டாண்ட்லேருந்து எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணுங்கள். ரிமூவ் பண்ணிவிட்டு சேஃப்டியாக வந்து ஒர்க் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நம்ம சேஃப்டி தான் முக்கியம். அதுக்கப்புறம் தான் நீங்கள் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். நம்ம ரிப்பேர் பண்ண வேண்டிய கேஸ் ஸ்டவ்வை ஒரு டேபிள் வச்சுட்டு தலைகீழ கவுத்து வச்சுக்கோங்க. திருப்பி வச்ச பிறகு அதில் இருக்கிற பர்னர் 2 பர்னர் இருக்கும். ஒன்று ஹை லெவல் ஃப்ளேமும் இன்னொன்று லோ லெவல் ஃப்ளேமும் தரக்கூடிய பர்னர் வந்து எல்லாத்தையும் 2 கழட்டி வச்சுக்கோங்க. பாடி பார்த்திங்கன்னா ஸ்டீலில் இருக்கும். இது மட்டும் பார்த்திங்கன்னா அலுமினியத்தில் இருக்கும். எல்லா நட்டும் வந்து நல்லா லூஸ் பண்ணிங்க. சில நட்டு வந்து துருப்பிடிச்சிடும். அதனால் பார்த்து கழட்டி விடுங்க. ரெண்டுத்தையும் நான் ரிமூவ் பண்ணிட்டேன். ரிமூவ் பண்ணிவிட்டு பர்னர் வந்து தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். ஒரு 2 நாசில் இருக்கும். ஒவ்வொரு நாசிலும் தனியாக கழிட்டு அது க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்சர்ட் பண்ணுங்கள். ரெண்டுத்தையும் ஒரே டைமில் கட்டாதீங்க, ஏன்னா மாறி போயிடும். கைட்னா நாசில் வந்து நான் வந்து சேஃப்டி பண்ணி எடுத்து நல்லா ஊக்கெடுத்து நல்லா கொடுத்துட்டு இருக்கிற பிளாக் வந்து ரிமூவ் பண்ணிடுறேன். ஏன்னா இதெல்லாம் அதிகமாக பிளாக் வந்து உருவாகும். இந்த பிளாக் வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இருக்கிறப்பல நீங்கள் டைட் பண்ணி வச்சிங்க. சப்போஸ் லீக் ஆனாலும் நல்லா டைட் பண்ணுங்கள். இதுதான் முக்கியம். திரும்ப அடுத்த நாசிலேருந்து கழட்டிட்டு அதையும் நான் வந்து ஊக்கெடுத்துட்டு அதையும் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு திருப்பணும் இன்சர்ட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா டைட்டு வச்சுக்கிறேன். கட்டிங் பிளேயரை வச்சு சேஃப்டியாக ஒர்க் பண்ணுங்கள். 1க்கு 2 வாட்டி செக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கைட்டு வச்ச பர்னர் பார்த்திங்கன்னா அதை நல்லா க்ளீன் பண்ணுங்கள். ப்ரெஷ் எடுத்து க்ளீன் பண்ணுங்கள். ஏன்னா உள்ளேயும் அது வந்து பிளாக் ஆகிருக்கும். அதையும் எடுத்து நல்லா வந்து க்ளீன் பண்ணிக்கோங்க. க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா தட்டி போடுங்க. ஏன்னா டஸ்ட் வந்து அதிகமாக இருக்கும். இதனால தான் லோ ஃப்ளேமாக இருக்கும். 1க்கு 2 வாட்டி வந்து நாசில் வந்து டைட் பண்ணுவோம். ஒரு வாட்டி செக் பண்ணிங்க. செக் பண்ணிவிட்டு பழைய போல் இருந்த போல் வந்து பர்னர் வந்து இன்சர்ட் பண்ணுங்கள். என்னது அதாவது லோ ஃப்ளேம் இருக்கிறது லோ ஃப்ளேமும் ஹை ஃப்ளேம் இருக்கிறது பர்னர் வந்து 2 பர்னர் இருக்கும் நம்ம ஸ்டவ்வில். அதுக்கேற்றப்போல் நீங்கள் வந்து ஃபிட் பண்ணிக்கங்க. சேஃப்டி முக்கியம். சேஃப்டியோடு பாருங்கள். அதே போல் இது வந்து கேஸ் சம்மந்தமான விஷயம். கொஞ்சம் எல்லாம் 1க்கு 2 வாட்டி செக் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் 2 பர்னர் வந்து லாக் பண்ணிவிட்டு லாக் போட்டுக்கங்க. லாக் போட்டுட்டு திருப்பணும் வந்து இருக்கிற நட்டு எல்லாத்தையும் டைட் பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்கள், கட்டிங் பிளேயர் வச்சுட்டு எல்லாத்தையும் நான் டைட் பண்ணி 1க்கு 2 வாட்டி செக் பண்ணிக்கங்க. அந்த இது வந்து கரெக்டாக இருக்கணும். 1க்கு 2 வாட்டி செக் பண்ணிங்கன்னா சேஃப்டின்றது முக்கியம். ஏன்னா இது வந்து கேஸ் வந்து அதுக்கப்புறம் பர்னர் வந்து செட் பண்ணி முடிஞ்ச பிறகு பர்னர் எல்லாத்தையும் செட் பண்ணியாச்சு. இப்போ தலையாக கவுத்து வச்சுட்டு பர்னர் வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். பாருங்கள், இப்போ வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்தா 2 பர்னர் வந்து நல்லா சூப்பராக எரியுது. நீங்களும் இது போல் ட்ரை பண்ணுங்கள். அதே போல் யூஸ் பண்ண வீடியோவுக்கு நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.